يا ربي يا ربي إني أسألك العفو ولم நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் திருமணம் முடிப்பதா, அல்லது வாழ்க்கையின் நோக்கம் நல்ல ஆடைகள் அணிவதா, அல்லது வாழ்க்கையின் நோக்கம் பெரிய வீடுகளை கட்டுவதா? இதற்காக தான் நாம் இங்கே இருக்கிறோமா? அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக நாம் சேவை செய்ய இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக உங்களை இந்த பூமியில் படைத்துள்ளான் என்பதை. மிகவும் சிறிய காலம்தான். ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு காலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதாக இருந்தால் எவ்வளவு காலம்? 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள், அல்லது 100 ஆண்டுகள். பிறகு என்ன? பிறகு நாம் சென்று விடுவோம். நாம் நம்மிடம் எதை கொண்டு செல்ல போகிறோம்? வல்லாஹி, இந்த உலகம் மிகவும் அற்பமானது. அது உங்களுக்கு புரிவதே இல்லை, நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகவும் குறைவான நேரத்தையே கொடுத்திருக்கிறான். அவனை நாம் மகிமைப்படுத்துவதற்கும், அவனுக்கு நாம் அடிபணிவதற்கும், அவனுடைய தீனை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும். இந்த பூமியில் நாம் கடைபிடிக்க வேண்டிய 2 முக்கிய கடமைகள்: அல்லாஹ்வுடைய தீனை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதும், அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியில் நிறுவுவதும். அவ்வளவுதான். நம்மிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் நம் வாழ்வின் முக்கிய நோக்கமே அதுதான். அதற்காக தான் நாம் இங்கே இருக்கிறோம். வல்லாஹி, அல்லாஹ் எதையும் பொருட்படுத்துவதே இல்லை. உங்களிடம் எவ்வளவு பொருளாதாரம் இருப்பது என்பதை பற்றி அல்லாஹ் பொருட்படுத்துவதே இல்லை. உங்களிடம் எவ்வளவு வாகனம் இருப்பது என்பதை பற்றி அல்லாஹ் பொருட்படுத்துவதே இல்லை. உங்களிடத்தில் எவ்வளவு பெரிய வீடு இருப்பது என்பதை பற்றி அல்லாஹ் பொருட்படுத்துவதே இல்லை. அதில் எத்தகைய வசதிகள் உள்ளது என்பதை பற்றியும் அல்லாஹ் பொருட்படுத்துவதே இல்லை. It's all dunya. الدنيا ملعونة وملعون ما فيها. لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் மிகவும் அற்பமானது, இந்த உலகம் மிகவும் பரிதாபகரமானது, இந்த உலகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பார்வையில் மிகவும் மதிப்பற்றது. பிறகு அல்லாஹ்வின் தூதர் கூறினார், if it doesn't, but ஒருவேளை இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு மதிப்பு அல்லாஹ்வின் பார்வையில் இருந்திருந்தால், அல்லாஹ் ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு கூட குடிப்பதற்கு ஒரு மடக்கு தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டான். இந்த உலகத்தில் பலர் அல்லாஹுவையும் நிராகரித்து, அல்லாஹுடைய தூதரையும் நிராகரித்து தன்னை இஸ்லாத்தின் எதிரியாக காண்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனைத்தையும் தருகிறான். அவர்களுக்கு அத்தனை கதவுகளையும் இன்னும் திறந்து வைத்திருக்கிறான். பணம், வாகனங்கள், பெண்கள், மாளிகைகள், ராஜ்யங்கள், அரசாங்கங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். ஏனென்றால் இவை அனைத்தும் அல்லாஹுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை, மதிப்பற்றது. இது வெற்றியே கிடையாது. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? நீங்களும் நானும் தான் முஸ்லிம் என்று. நமக்கு தான் தீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை நெறி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித குலத்திலேயே மிக சிறந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு வழங்கப்பட்ட குர்ஆனும் தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழியை நாம் முற்றிலும் புறக்கணித்து விட்டோம். அவருடைய தீன், வழிகாட்டுதல் மற்றும் சுன்னத் அனைத்தையும் விட்டுவிட்டோம். எதற்காக விட்டுவிட்டோம் சகோதரர்களே? இந்த உலகத்திற்காகவா? இந்த துன்யாவிற்காகவா? இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் எதை எடுத்து சென்றார்கள்? இந்த உலகத்தில் உள்ள எதையாவது நம்மால் எடுத்து செல்ல இயலுமா? மீண்டும் மீண்டும் நாம் அதே குழியிலேயே விழுகிறோம். மீண்டும் நாம் அதே தவறுகளையே செய்கிறோம். நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள்? உங்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் இருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் தான் இருக்கிறீர்களா? எந்த பக்கம் இருக்கிறீர்கள் நீங்கள்? தேவையற்ற விஷயத்தில் தர்க்கம் செய்து கொண்டு உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். தர்க்கம் செய்பவர்கள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். தர்க்கம் செய்பவர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் உலகத்தில் அனைவரும் சொர்க்கத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் நபிமார்களையும் சஹாபாக்களையும் பாருங்கள். அவர்கள் குறைவாகவே பேசினார்கள், ஆனால் அதிகமாக செயல்பட்டார்கள். ஆனால் நாம் அதிகமாக பேசுகிறோம், குறைவாக தான் செயல்படுகிறோம். எந்த பக்கம் இருக்கிறோம் நாம்? வல்லாஹி, ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டேதான் இருக்கிறான். நம்ம அனைவரும் வெற்றியை தேடிக்கொண்டேதான் இருக்கிறோம். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் வெற்றி அடையவே விரும்புகிறார்கள். அனைவரும் சந்தோஷத்தையே விரும்புகிறார்கள். அனைவர்களும் ஆட்டத்தில் முன்னிலையில் இருக்கவே விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதமான குர்ஆனையும் நம்மிடம் அனுப்பி வைத்திருக்கிறான்.
எது வெற்றிகரமான பாதை என்பதை காண்பிப்பதற்காக, எது உண்மையான சந்தோஷம் என்பதை காண்பிப்பதற்காக. ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு எதன் பக்கம் திரும்பி விட்டோம்? உண்மையாகவே நாம் எதன் பக்கம் இருக்கிறோம்? பலர் கேட்கிறார்கள், நாம் ஏன் துன்பப்படுத்தப்படுகிறோம்? நாம் எதற்காக மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களை மிகவும் தெளிவான சாலையில் விட்டு சென்றேன், மிகவும் தெளிவான பாதையில் விட்டு சென்றேன். அது இரவிலும் பகலை போன்றது. நான் எந்த ஒரு கல்லையும் துரும்பையும் விட்டு செல்லவில்லை என்று அவர் கூறினார். நான் அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கின்றேன், எந்த மனிதன் கழிவறையிலும் சுத்தம் செய்ய சொல்லிக் கொடுத்திருப்பார்? நினைத்து பாருங்கள். சுத்தம் செய்ய மட்டுமல்ல, எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். எந்த கையை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கூறியவர் உங்களுக்கு வழிகாட்டாமலா சென்றிருப்பார்? அப்படியே போகட்டும் என்று அவர் நமக்கு தெளிவான வரைபடத்தையே கொடுத்துள்ளார். என்னிடம் பலர் கேட்பார்கள், எதற்காக தீன் தேவைப்படும் என்று. தீன் எதற்காக தேவைப்படும் என்று தெரியுமா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நெறி. தீன் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு ஜிபிஎஸ்ஐ போன்றது. தீன் இல்லை என்றால் நீங்கள் முற்றிலும் துளைந்து விடுவீர்கள். தீன் தான் உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ்ஐ போன்றது. நான் துளைந்து விட்டேன், நான் எங்கு செல்வது என்று தெரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நிலையில் தீன் தான் உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ். அது உங்களை சரியான திசையை நோக்கி அழைத்து செல்லும். அதுதான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அது உங்களை சரியான திசையில், சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும். அதை நீங்கள் பின்தொடருங்கள். அந்த பாதை மிகவும் தெளிவானது. பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், உலமாக்கள் மற்றும் ஆலிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நேரான பாதையை காட்டியுள்ளான், நாம் அவர்கள் சொல்வதைப் போலவே நடந்து கொண்டால் நாமும் அவர்களுடன் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை மிகவும் தெளிவாக்கி விட்டான். ஆனால் பலர் அதை மிகவும் கலங்கப்படுத்தி விட்டார்கள். நாம் மீண்டும் அதை கண்டுபிடித்து தெளிவான மார்க்கத்தை எடுத்து நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். எதற்காக நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பாதை மிகவும் தெளிவான நிலையில் தான் இருக்கிறது. வல்லாஹி சகோதர சகோதரிகளை, இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈர்க்கப்படுவதை விரும்புவதில்லை. உங்களால் என்ன செய்ய இயலும் என்பதை தான் அவன் பார்க்கிறான். பெரும்பாலான மக்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று தெரியுமா? எனக்கு இதுதான் சரியான பாதை என்று தெரியும், அதனால் நான் அல்லாஹ்வை ஈர்க்க வேண்டும், எனவே நான் ஏதாவது செய்ய வேண்டும், அதாவது ஏதாவது நான் அதிகமாக செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ் இதன் மூலம் மகிழ்ச்சி அடைவதே இல்லை. அல்லாஹ் இதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் தெளிவாக்கி விட்டான். இதுதான் என்னுடைய வழி, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய தூதர். இதையெல்லாம் பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த பாதையை தவிர நீங்கள் எந்த பாதையை பின்பற்றினாலும் அது உங்களை வழிகேட்டில் விட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமாக எதுவாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக வழிகேடுதான். பித்அத் என்னும் தலைப்பும் இதிலிருந்து தான் வருகிறது. நான் ஏதாவது புதிய வணக்கத்தை அறிமுகம் செய்தால் அது எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகவே இருந்தாலும் அதுதான் உண்மையான பித்அத் என்று அழைக்கப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத எதை நாம் பின்பற்றினாலும் அது வழிகேட்டில் விட்டுவிடும். ஏனென்றால் அல்லாஹ் புதிதாக உருவாக்கப்படுவதை விரும்புவதே இல்லை. அல்லாஹ் மிகவும் தெளிவுபடுத்தி விட்டான், இதுதான் நேரான பாதை, இதுதான் நேரான வழி என்பதை. நீங்கள் அதை பின்பற்றினால் நீங்கள் வெற்றியாளர் ஆவீர்கள். நீங்கள் அதை பின்பற்றாவிட்டால் நீங்கள் புதிதாக உருவாக்கியதை கொண்டு வந்து அவனுடைய முன்னிலையில் நிறுத்தப்படுவீர்கள். பிறகு உங்களுக்காக தயார் செய்துள்ள நரக நெருப்பே உங்களுக்கு பரிசாகும்.